இந்த மனுஷங்க எல்லாருக்குமே எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற விதமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையுமே தீர்க்கதரிசிகள் அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த தீர்க்கதரிசிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்ற காலகட்டத்தில இருந்தே 100 அல்லது 200 சில நேரத்தில் 1000 வருஷத்துக்கு அப்புறமா கூட நடக்கிறத காணக்கூடிய சக்தி கொண்டவங்க தான் இந்த தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்திருக்காங்க. இவங்க எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத துல்லியமா எழுதிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த தீர்க்கதரிசிகள்லயே பிரபலமான தீர்க்கதரிசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் பாபா வங்கா. இவங்க தன்னுடைய 12வது வயதுல கண் பார்வையை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு எதிர்காலத்தை காணக்கூடிய சக்தி கிடைச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாபா வங்கா ஒரு கட்டத்துல ஒரு தீர்க்க தரிசனத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனித குலம் இருக்கு இல்லையா, இது வந்து எதிர்காலத்துல ஒரு சிறிய மின் உபகரணத்துக்கு அடிமையாவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த உபகரணத்துக்கு அடிமையாகிறதன் மூலமாக அவங்க வெளிநபர்களுடைய தொடர்பை வந்து துண்டிப்பாங்க. அவங்களுக்கு அந்த மின் உபகரணமே போதும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன மின் உபகரணம் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பல வருஷத்துக்கு பின்னாடி இப்போ நாங்க அவங்களுடைய கருத்தை வந்து எடுத்து பார்க்கும்போது அது ஒரு வகையில உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நிறைய ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபா வங்கா சொல்லியிருக்காங்கல்ல, உபகரணம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் நாம இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்மார்ட் போன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பாபா வங்கா என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் இப்போ கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ போனுக்கு அடிக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. அந்த போனுக்கு அடிக்ட் ஆகுறதால அவங்க பக்கத்துல யார் இருந்தாலும் சில நேரத்துல பேசவே மாட்டாங்க. ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே நேரத்தை கடத்துறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பாபா வங்கா அன்னைக்கு கணிச்ச மாதிரி இவங்க இப்போ ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமையாகி தான் இருக்காங்க. ஸோ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆய்வாளர்கள் இதை விட ஒரு புது விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 24% குழந்தைகள் இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனை யூஸ் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்க யூஸ் பண்ணுறது மூலமாக நிறைய பிரச்சனைகளை அந்த குழந்தைகள் சந்திக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணமா மனச்சோர்வா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சு திறனா இருக்கட்டும், சிந்திக்கும் திறனாக இருக்கட்டும், இதெல்லாம் பாதிக்கப்பட்டதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சின்ன வயசுலேயே பாதிக்கப்படும் போது அவங்க வளர 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 ஒரு கட்டத்தில் இவங்களை ஃபோன் தான் ஆக்கிரமிக்க போகுது அப்படின்ற மாதிரியும் அவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலத்தில், அதாவது 2026 இருந்து இது ஒரு டிஜிட்டல் தொற்று நோயாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன். நன்றி, வணக்கம்.